Hi friends, welcome back to our channel. இது சங்கீதா சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜூசி மஷ்ரூம் பொளிச்சது எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் இப்படி சாப் பண்ணி வச்சுக்கோங்க, வாஷ் பண்ணிவிட்டு. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள்னா நார்மல் மிளகாத்தூளும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேனில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச மஷ்ரூம் இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. மஷ்ரூமே இதுவே தண்ணி விடும். பாருங்கள், நல்லா தண்ணி விடும். இது நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்போ நல்லா வேகிற அளவுக்கு பண்ணோடனே இந்த மாதிரி வந்து மஷ்ரூம் தண்ணியெலாம் எடுத்துக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி வச்சுருக்கேன் கட் பண்ணி. இப்போ அதில் சேர்த்துக்கிறேன். இதை வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆனதும் தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வதக்கின பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த வெங்காய தக்காளிக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வேக வைக்கணும். இப்போ மூடிட்டு ஒரு 3 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இலையை வந்துட்டு நீங்கள் ஹீட் பண்ணணும். எதுக்காகனா அப்போ தான் இலை வந்து உடையாமல் இருக்கும். மடக்கி இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதுக்காக டெய்லியுமே நீங்கள் இலையில சாப்பிட்டிங்கன்னா இந்த ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு க்யூர் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் வேணாம். இலையில சாப்பிட்றது வந்துட்டு நமக்கு ஃபேட் எல்லாமே எடுத்துரும். இப்போ வந்து இலையில வந்துட்டு இந்த தொக்கு மஷ்ரூம் அப்படியே வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ வந்து கடைசியாக வந்துட்டு மேலே வந்துட்டு ப்ளெயின் ஆனியன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இல்லை புதினா சேர்த்துட்டு இந்த இலையை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அந்த நார் இருந்துச்சுன்னா அந்த நார் வச்சு கட்டிக்கோங்க. அப்படி இல்லை நான் வந்துட்டு நூல் வச்சு கட்டியிருக்கேன். நான் பாருங்கள், நூல் வச்சு கட்டிட்டு அடியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதே பேனில் ஒரு 2 நிமிஷம் 2 பக்கமும் திருப்பி போட்டு நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ திருப்பி போட்டு காட்டுறேன். அந்த இலையில் இருக்க ஃப்ளேவர் வந்து அந்த மஷ்ரூமில் இறங்கிடும், ஃபேட்லாம் எடுத்துரும். ஸோ வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தான் இது. அவ்வளோதான், மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye.